Hi guys, good evening and welcome to 100 Learning Together. So in the session, okay, it's going to be a very power pack session and இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் எடுத்து அதில் இருக்க என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் பிஒய்க்யூஸ் இது எல்லாமே அழகாக சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம் வித் ஃபார்முலாஸ் அண்ட் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கான்செப்ட்ஸோட. சரியா? ஸோ நெக்ஸ்ட் 30 to 35 மினிட்ஸ் உங்களோட கவனம் ஃபுல்லாகவே 100% முழுக்க இங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, டு எவ்ரி ஒன் வாட்சிங் த கிளாஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் ரெண்டு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். விச் மீன்ஸ் அப்போ கண்டிப்பாக என் கூடவே நீங்களும் சால்வ் பண்ணணும். ஜஸ்ட் வீடியோ மட்டும் பிளண்ட்டாக பார்க்காதீங்க. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது சூப்பராக புரியும், பட் ஒன்லி வென் யூ ஒர்க் இட் அவுட் அலாங் வித் மீ அது மனசில் நல்லா பதியும். சரியா கவிதை? ஓகே, ஸோ அடுத்து அப்படி நோட்ஸ் எடுக்கும்போது நான் நிறைய இம்பார்ட்டன்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்முலாஸ் அந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதையும் அழகாக பாக்ஸஸ்லாம் போட்டு நோட் பண்ணிகிட்டே வாங்க. இட் இஸ் ஆல்சோ வெரி வைட்டல் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மூணாவது இன்னொரு விஷயம் ஆட் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் லைக் பண்ணிவிடுங்க. ஓகே, வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாம் பண்ணும்போது தான் we could also reach lots and lots of people which we badly want to, because we want to help you guys to get very good marks. Okay, so please do share it with as many people as you can. அண்ட் கண்டிப்பாக ஒரே ஒரு வாட்டியாவது லைக் பண்ணிவிடுங்க. ஒரு வாட்டி தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வாட்டி லைக் பண்ணிவிடுங்க. சரியா? ஸோ ஹியர் we are going to solve the problems from our NCERT example questions. So question number 1 என்னன்னு பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம். ஏன் இது எப்படி இருக்குது? It's fine, everything is fine. Okay, so yes, first question என்ன அப்படின்னு பார்ப்போமா? Two charged particles traverse identical helical paths in a completely opposite sense in a uniform magnetic field B is equal to B naught into K cap. K na அப்போ it's along Z axis னு அர்த்தம். சரியா? so they have equal Z components of momenta. first optionல சொல்கிறது. அடுத்து they must have equal charges அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து they necessarily represent a particle antiparticle pair. அது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, அது ஒரு பார்ட்டிக்கல் ஆன்டிபார்ட்டிக்கல் பேரை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றாங்க. the charge to mass ratio satisfies E divided by m1 plus E divided by m2 for the second one should be equal to 0 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் எது வந்து கரெக்ட்? ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்முலாவில் எது கரெக்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வாட் தே சேயிங் ஹியர் இஸ், இங்கே ரெண்டு சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஓகே, இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஐடென்டிக்கலான ஹீலிக்கல் பார்ட்ஸில் இவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ பேசிக்காக இங்கே என்ன நடந்திருக்கணும்? இங்கே நடந்திருக்க கான்செப்டை ஃபஸ்ட் நான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணிடுறேன். when this happens, இந்த ஹோல் ப்ராசஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா, when there is a uniform magnetic field in a region. சரியா? ஒரு இடத்துல என்ன இருக்குது, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்க ரீஜனுக்குள்ளே when a charged particle enters, இதுக்குள்ளே ஒரு சார்ஜ்டு பார்ட்டிக்கல் என்டர் ஆகுது வித் அ வெலாசிட்டி v. ஓகே, ஓவில் v, நான் ஜாமெட்ரி ஷேப்ஸ் வச்சுருந்ததுனால ஓவாக மாறிடுச்சு. v அப்படின்னா அப்போது என்ன ஆகும், இது எந்த பக்கமாக ட்ராவல் ஆகுதோ, ஓகே, எந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதோ அதுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, இது மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும். ஆனால் அதில் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போட்ட கண்டிஷன் அதில் ஒர்க் ஆகாது. ஏன் சார் அப்படின்னா, வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 0. நான் பேரலாக போட்டேன். இப்படி போடணும். whenever charged particles enters a magnetic field perpendicular. ஓகே, எப்படி பர்பண்டிகுலராக அது என்டர் ஆகுது வித் வெலாசிட்டி v அப்படின்னு வச்சுப்போம். அப்போல்லாம் அங்கே என்ன ஆகும் அப்படின்னா, v வெலாசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு b ரெண்டும் பர்பண்டிகுலராக இருக்கா. அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் பர்பண்டிகுலராக வந்து இவங்க மேலே என்ன ஆகணும் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகணும். த ஃபோர்ஸ் வில் பி போத் பர்பண்டிகுலர் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் த வெலாசிட்டி. இதுதான் பேசிக் ஐடியா, லாரன்ஸ் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கான்செப்ட். சரியா? ஸோ இந்த கான்செப்டில் இருந்து ஓகே நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, முதல்ல q டிவைடட் பை m, சார்ஜ் டிவைடட் பை எம்முக்கு ஃபார்முலா எடுத்துகிட்டு வரேன். விச் இஸ் 2 pi v cos theta divided by q into b. ஓகே, q டிவைடட் பை m உடைய இடத்துல இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா
2 pi v cos theta divided by qb அப்படின்ற ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். நவ் வாட் வி நோ இஸ் திஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட். ஒரு சார்ஜ் டிவைடட் பை அதோட மாஸ் வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்கணும், கான்ஸ்டண்ட்டாக தானே இருக்கணும். ஸோ இஃப் ஐ டேக் அன் எலக்ட்ரான், அந்த எலக்ட்ரானுடைய சார்ஜ் ஆல்வேஸ் 1.6 × 10⁻−19 கூலும் தான். அதோட மாஸ் வந்து எப்பயுமே 9.1 × 10⁻−31 kg தான். ரெண்டுமே கான்ஸ்டன்ட்ஸ். அப்போ ரெண்டு கான்ஸ்டண்ட்டை டிவைட் பண்ணால் வரப்போகிற வேல்யூ கான்ஸ்டன்ட். அப்போது 2 pi v cos theta டிவைடட் பை qb உடைய வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். சரியா? ஸோ நவ் இப்போ கொஸ்டினுக்கு மறுபடியும் வரும். இது ரெண்டுமே வந்து ஹீலிக்கல் பாத்தில் போகுது. ஸோ 2 சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் ட்ராவர்ஸ் ஐடென்டிக்கல் ஹீலிக்கல் பாத். ரெண்டு பேருமே என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே வரும்போது ஒரே மாதிரியான ஹீலிக்கல் பாத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுற ஹீலிக்கல் பாத்தும் சேமாக இருக்குது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. ஒன்று வந்து இப்படி கிளாக் வைஸாக போகுது அப்படின்னா இன்னொன்று என்ன செய்யணும், ஆன்டி கிளாக் வைஸாக போகணும். ரெண்டாவது சார்ஜ் வந்து என்ன செய்யணும், இட் ஷுட் கோ ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ எக்ஸாக்ட் சேம் ஹீலிக்கல் பாத்தில் போனாலும் டைரக்ஷன் வேறு வேறையாக இருக்குன்றது தான் பேசிக் திங், which means they should be opposite charges. எப்படி இருக்கணும், அவங்களோட q divided by m உடைய வேல்யூ வந்து போலார், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும், ஆனால் ஆப்போசிட்ஸாக இருக்கணும். ஓகே, அப்போ ஆப்போசிட்ஸாக இருந்தால் தென் த சார்ஜ் டு மாஸ் ரேஷியோவை நீங்கள் ஆட் பண்ணும்போது ஆன்சர் என்ன வந்துடும், 0. ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே E/m உடைய வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும், ஆனால் ரெண்டுமே வேறு வேறு சார்ஜ், ஒன்று பாசிட்டிவ்னா இன்னொன்று நெகட்டிவ்னு சொல்லிவிட்டேன். கரெக்டாக? அப்போது ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து சம் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும், 0 தான் வரும். அப்போ இங்கே எது சார் கரெக்டான ஆப்ஷன், அப்போ D தான் கரெக்டான ஆப்ஷன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எஸ். இந்த கொஸ்டினுக்கு ஐ எம் சேயிங் தட் D is the right answer. சரியா? இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கரெக்டானது எது, D. எல்லாருமே இப்போ இதில் கிளியரா? யூஆர் ஆல் வெரி வெரி கிளியர் வித் திஸ் கொஸ்டினா? ஓகே, நவ் வில் ஜம்ப் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to jump on to the next question. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ here we go. Biot-Savart's law indicates that மூவிங் எலக்ட்ரான்ஸ், அதுவும் அந்த எலக்ட்ரான் எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது அப்படின்னா இட் மூவ்ஸ் வித் அ வெலாசிட்டி v. ஓகே, ப்ரொடியூசஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு b such that, சாம ஈஸியாக நீங்கள் சொல்லிடுவீங்க இல்லையா? இப்போ தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். see there is an electron E-, it is moving, எவ்வளோ வெலாசிட்டியில் மூவ் ஆகுது வித் அ வெலாசிட்டி v. அப்போ இந்த மூவிங் எலக்ட்ரான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்றாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கணும் அப்படின்னா இது எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதோ அந்த டைரக்ஷனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகே, இட் வில் ஆல்வேஸ் பி வாட், பர்பண்டிகுலர். சரியா? இது எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி பர்பண்டிகுலர். அப்போ இங்கே எது சார் கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ரொம்ப ஆப்வியஸாக நீங்கள் என்ன சொல்லிடலாம், ஏ தான் கரெக்டான ஆன்சர்னு சொல்லிடலாம். சரி, இப்போ பியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், பேரலாக இருக்குன்றாங்க. கிடையாது, பேரலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அடுத்து இட் ஒபேஸ் இன்வர்ஸ் கியூப்லா சொல்கிறாங்க. No, it does not obey inverse cube law. No, it is along the line joining the electron and the point of observation. கிடையவே கிடையாது. ஃபோர்ஸ் தான்ப்பா அப்படி இருக்கும். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, they are speaking about force அந்த பாயிண்டில். ஸோ அதுவும் கிடையாது. ஸோ here the correct option is what, it is A. சரியா? பக்காவா? இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பசங்களாம் 2-3 திங்ஸ் வந்து உங்ககிட்ட திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஒவ்வொன்றும் நம்ம சால்வ் பண்ணும்போது அழகாக நான் சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே வாங்க, கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராமை நீங்கள் வரைஞ்சிக்கணும் நோட்ஸில். சரியா? யூ ஹேவ் டு மேக் ஷூர் யூ ஆல்வேஸ் டூ தட். ஏன் அப்படின்னா சார் இது ஈஸி தானே சார், எனக்கு ஞாபகம் இருக்குது சார் அப்படின்னு நினைப்போம். 2-3 மந்த்ஸ் கழிச்சு ஞாபகம் இருக்காது. ஒன்று நீங்கள் திரும்ப அந்த பிடிஎஃப் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும், இல்லை சார் வந்து அந்த வீடியோ எங்கே இருக்குது அப்படின்னு வந்து எனக்கு தேடி கண்டுபிடிக்க தெரியல, எனக்கு அது லிங்க் அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்குற மாதிரி ஆகிடும். ஸோ வென்எவர் யூ லிஸ்னிங் டு த கிளாஸ் அப்பப்போவே ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து பழகுங்க. ஃபிசிக்ஸ்னால் ஃபிசிக்ஸ்க்குன்னு தனியாக நோட்ஸ் போட்டு பழகுங்க. தட் வே இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போமா? ஸோ அ கரண்ட் கேரியிங் லூப் ஆஃப் ரேடியஸ் ஆர் இஸ் பிளேஸ்ட் இன் த XY பிளேன் with center of origin. ஓகே, நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா XY பிளேனில் வைக்கிறோம் அப்படின்றாங்க. half of the loop, okay, with x value greater than 0 is now bent so that it lies in the YZ plane. எந்த பிளேனில் இருக்கா? YZ பிளேனில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இப்போது என்ன ஆகும்? the magnitude of magnetic moment now diminishes இல்லை the magnetic moment does not change இல்லை the magnitude of magnetic moment, okay, which is B வந்து எப்படி இருக்கும்? the magnitude of B at 0, 0, Z இருக்குமா? where Z
இஸ் கிரேட்டர் தேன் ஆர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்றாங்க. இல்லை த மேக்னிடியூட் ஆஃப் பி அட் 0,0,z. ஓகே, இது வந்து இங்கே எப்படி இருக்கும், அன்சேஞ்ச்டாக இருக்குமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இங்கே எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும்? Which do you think will be the right answer here? Just a second guys, I'm having a small issue with my tab. அதை மட்டும் நான் உடனே அப்படியே சரி பண்ணிடுறேன். Just hang in there, okay? ஓகே, ஸோ நோ இட்ஸ் ஒர்க்கிங். எழுதுதா? ஆப்பா எழுதுது. ஃபைன், காட் இட் ரிசால்ட். இப்போ கொஸ்டினுக்கு வரும். கரண்ட் கேரிங் சர்க்குலர் லூப் இருக்குது, அதோட ரேடியஸ் வந்து என்ன அப்படின்றாங்கன்னா ஆறுன்றாங்க. இதை நம்ம எந்த பிளேனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். இதை வந்து நம்ம XY பிளேனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம், ரைட்? ஸோ ஐ வில் ட்ரா அ டயக்ராம் லைக் திஸ் வேர் இது X பிளேன் அண்ட் திஸ் இஸ் Y பிளேன். ஓகே, இல்லை இதை X இதை Y அப்படின்னு வச்சுப்போம். இப்போ ஒரு சர்க்குலர் லூப் இருக்குன்றாங்க இல்லையா, இந்த சர்க்குலர் லூப் எந்த பிளேனில் இருக்குன்னா இந்த XY பிளேனில் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஹாஃப் ஆஃப் த லூப் வித் எக்ஸ் கிரேட்டர் தேன் 0, எக்ஸோடைய வேல்யூ வந்து என்னவா இருக்கா, இஸ் கிரேட்டர் தேன் 0 இருக்குது. ஃபைன், நோ ப்ராப்ளம். இஸ் நவ் பெண்ட் ஸோ தட் இட் நவ் லைஸ் இன் த YZ பிளேன். இது அப்படியே நம்ம பெண்ட் பண்ணி என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா YZ பிளேனில் இருக்கிற மாதிரி பெண்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ த டயக்ராம் ஷுட் டேர்ன் லைக் திஸ். இது ஒய்னா தென் இது Z. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் வந்து இப்படி இருக்கணும், ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் வந்து இப்படி இருக்கணும். நம்ம அதை அப்படியே இப்படி ஃபோல்டு பண்ணிடுறோம். ஒரு பேப்பர் மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குன்னா we are folding it like this. ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணும்போது ஓகே, நம்மக்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட் எப்படி இருக்கும், மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றாங்க. இப்போது த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் இந்த இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா இட் வில் கெட் டிமினிஷ்ட். ஓகே, ஏன் அப்படின்னா இந்த வாட்டி எக்ஸோடைய வேல்யூ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இட் இஸ் கிரேட்டர் தேன் 0, இஸ் பெண்ட் ஸோ தட் இட் நவ் லைஸ் இன் த YZ பிளேன் அப்படின்னா அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய டைரக்ஷனும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ இந்த இடத்துல த மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து கண்டிப்பாக இங்கே என்ன ஆகிடணும் அப்படின்னா இட் வில் கெட் வாட், டிமினிஷ்ட். சரியா? எவ்ரி ஒன் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் திஸ்ஸா? இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்போ அடுத்த கொஸ்டினுக்கு வந்துடலாம். ஓகே, ஹியர் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். An electron is projected with uniform velocity along the x-axis of a current carrying long solenoid. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் solenoid இருக்குது. ஓகே, இதில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா an electron is projected with uniform velocity, right? Which of the following is true? இங்கே இதில் எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சொலினாய்டு இருக்குன்னா அப்போ இந்த சொலினாய்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ஐ வில் ட்ரா அ சொலினாய்ட் ஹியர். ஸோ பேசிக்காக ஒரு சொலினாய்ட்னா என்ன, ஒரு கண்டக்டர், அந்த கண்டக்டரை சுற்றி ஒரு காயில் இருக்கும், இதில் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைக் திஸ். ஸோ இதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸோடைய டைரக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய டைரக்ஷன், ரைட்? இப்போ இதில் என்ன செய்கிறோம், அலாங் த சொலினாய்ட் நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி அந்த எலக்ட்ரான் நகருது. அப்போ இந்த எலக்ட்ரானுடைய வெலாசிட்டியும் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷனும் ஓகே, வெலாசிட்டி அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் பேரலல். அவ்வளோதான் விஷயம், அவ்வளோதான் க்ளூயிங்க. ஓகே, ஸோ வி வெக்டார் அண்ட் பி வெக்டார் இவங்க ரெண்டு பேருமே எப்படி இருக்காங்க அப்படின்னா தே ஆர் parallel to each other, which means அப்போ தீட்டாவுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா it will be equal to 0 degree. சரியா?
அப்போ டீட்டாவுடைய வேல்யூ 0னா இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, அப்போ ஃபோர்ஸுடைய ஃபார்முலா வந்து என்னது? BQV sin θ. அப்போது டீட்டாவோட இடத்துல 0 போட்டால் ஆன்சர் என்ன ஆகணும்? கம்ப்ளீட்டாக எல்லாமே 0 ஆகிடணும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. திஸ் இஸ் த சினாரியோ ஹியர். இப்போ ஆப்ஷன் பக்கம் வரும், சரியா? ஸோ when I come to the options, I can see that the electron will be accelerated along the axis அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சொல்கிறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுமா? It will be accelerated along the axis. முதல்ல அது ஆக்சலரேட் ஆகுமா? ஃபோர்ஸே 0. ஸோ நோ, அங்கே ஆக்சலரேஷன் கிடையாது. அடுத்து the electron path will be circular about the axis. அது மேலே ஃபோர்ஸே ஆக்ட் ஆகலை, அப்போ அது சர்க்குலர் பாத்தில் போகாது. ஏன்னா சர்க்குலர் பாத் வேணும்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் வேணும். அந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக தான் இந்த ஃபோர்ஸ் இருந்திருக்கணும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். the electron will experience a force of 45 degree. அங்கேயே நிறுத்திக்கோங்க, அது எந்த ஃபோர்ஸும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, தப்பு. சரி, டீல என்ன சொல்கிறாங்க? the electron will continue to move with uniform velocity along the axis of the solenoid. எந்த ஃபோர்ஸும் ஆக்ட் ஆகலை, அதனால் அது அப்படியே நேராக போயிட்டு தான் இருக்கும், அதில் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்றாங்க. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு எது பிக்சர் பர்ஃபெக்டாக கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான். ஓகே, ஹியர் த கரெக்ட் ஆன்சர் இஸ் வாட்? ஆப்ஷன் டி. இப்போது இதில் யாருக்கா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ப்ளீஸ் டூ புட் இட் அப் இன் த சேட் அண்ட் ஐ வில் ஹெல்ப் யூ. சரியா? அடுத்த கொஸ்டின். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, இங்கே ஒரு சர்க்குலர் கரண்ட் லூப் இருக்குது. ஸோ த சர்க்குலர் கரண்ட் லூப் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் M is in an arbitrary orientation. ஓகே, in an external magnetic field. ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் இதை வந்து நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். ரைட், the work done to rotate the loop by 30 degree about an axis perpendicular to its plane என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ the work done to rotate the loop by 30 degree about an axis perpendicular to its plane. முதல்ல ஒர்க் டன்னுடைய ஃபார்முலா என்ன? MB cos θ. இதுவும் மைனஸ் MB cos θ. இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு சர்க்குலர் லூப் இருக்குது. நம்ம இதுக்கு என்ன செய்வோம்? அழகாக கிவன் போட்டே எழுதுவோம். ஸோ இஃப் திஸ் இஸ் த சர்க்குலர் லூப், கொஸ்டினில் என்னென்ன சினாரியோ சொல்கிறாங்க. ஓகே, நம்ம வந்து இதை என்ன செய்கிறோம் அப்படின்னா we are rotating it like ஒரே நிமிஷம் இட்ஸ் an arbitrary position, ரைட்? அப்போது இந்த லூப் வந்து இட் இஸ் ரொட்டேட்டிங் 30 டிகிரி. ஓகே, இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் an angle of 30 டிகிரி அப்படின்னா தென் perpendicular to its plane. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்? இதோடைய மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குல்ல, அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன் எடுத்து போட்டுருவோம். இப்போ இது ஒரு சர்க்குலர் லூப்பு, கரெக்டாக? இப்போ இந்த சர்க்குலர் லூப்பில் இப்படி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்ட் ஆகுது அப்படின்னு வச்சுப்போம். ரைட், மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி தான் இந்த சர்க்குலர் லூப்பில் ஆக்ட் ஆகுது. யூ ஆர் டூயிங் வாட்? யூ ஆர் ரொட்டேட்டிங் இட் பை 30 டிகிரி. ஓகே, ஸோ பேசிக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, இப்போ இதான் சர்க்குலர் லூப்னா அதை வந்து ஐ எம் ரொட்டேட்டிங் இட் பை 30 டிகிரி. இப்போ இது ஒரு சர்க்குலர் லூப் அப்படின்றதுனால இஃப் ஐ மூவ் இட் 30 டிகிரினா அப்போ மேக்னெட்டிக் மொமெண்ட்டோடைய டைரக்ஷன் இங்கே சேஞ்ச் ஆகுமா ஆகாதா? அவ்வளோதான் கேள்வி. ஃபஸ்ட்டு என்ன மேக்னெட்டிக் மொமெண்ட் இருந்ததோ அப்படியே தான் வந்து பார்த்திங்கன்னா அதோட டைரக்ஷனில் எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அப்போ எந்த சேஞ்சும் இல்லை, அதே வேல்யூ தான் இங்கே இருக்க போகுது அப்படின்னா அப்போ அதுக்கான ஒர்க் டன் வந்து இங்கே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக தான் இருக்கும். ஏன்னா ஒர்க் டன் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கணும். விச் மீன்ஸ் அப்போது பொட்டென்ஷியல் எனர்ஜி இனிஷியலாக இருந்ததும் ஓகே பொட்டென்ஷியல் எனர்ஜி ஃபைனலாக இருந்தது ரெண்டுமே எப்படி இருக்கும் இந்த சினாரியோவில் அப்படின்னா ஈக்குவலாக தான் இருக்கும். ஃபைனல் பொட்டென்ஷியல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் பொட்டென்ஷியல் எனர்ஜியோடைய வேல்யூ வந்து என்னது? 0. பிகாஸ் இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம்? த ஒர்க் டன் டு ரொட்டேட் த லூப் பை 30 டிகிரி அபவுட் அன் ஆக்சிஸ் பர்பண்டிகுலர் டு இட்ஸ் பிளேன். அதோட பிளேனுக்கு பர்பண்டிகுலர் டைரக்ஷனில் டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா சும்மா இப்படி வச்சுட்டு we are turning it like this
ஓகே, நாட் இப்படி திருப்பல, அதுக்கு பதிலாக we are rotating it like this. ஸோ அப்போது ஆங்கிள் சேஞ்ச் ஆக போகிறதில்ல, இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி சேம், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணும்போது வரப்போகிற ஆன்சர் 0 அண்ட் தட்ஸ் இட். தட்ஸ் ஹவ் வி ஃபினிஷ் த கொஸ்டின். இப்போ அடுத்து சரியா, the gyrometric ratio of an electron in an atom, hydrogen atom, according to Bohr model என்னவா இருக்கும்? ஓகே, கைரோமெட்ரிக் ரேஷியோ வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா, இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். ஓகே, இங்கே வந்து ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். இப்போ இந்த கைரோமெட்ரிக் ரேஷியோ, ஓகே, ஐ வில் ரைட் இட் லைக் திஸ், மியூ எல் வில் பி ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் சார்ஜ் டிவைடட் பை 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு ஆங்குலர் மொமெண்டம் எல். இதுதான் ஃபார்முலா இல்லையா? ஸோ ஃபார்முலாவே உங்களுக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயர் இட் இஸ் கோயிங் டு பி நெகட்டிவ் தான் சார். இதில் அந்த மியூ எல்லுன்ற டேர்ம் வந்து என்னது, அதுதான் வந்து இங்கே என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட். ஓகே, ஸோ திஸ் கைரோமெட்ரிக் ரேஷியோ எப்பயுமே எப்படி இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்கும். அடுத்து இதில் இந்த நெகட்டிவ் சைன் என்ன சார் இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இங்கே இந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்குல்ல, இது எப்பயுமே இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெகட்டிவ் இண்டிகேட்ஸ் தட் இங்கே இருக்கிற ஆங்குலர் மொமெண்டம் எல், ஓகே, ஆங்குலர் மொமெண்டம் எல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஆப்போசிட். ஓகே, ஆப்போசிட் டு த டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மொமெண்ட். அதாவது மியூ எல்லுக்கு எப்பயுமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நம்ம அதை நெகட்டிவ் சைன் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட்டையும் அழகாக யூ மேக் ஷூர் யூ நோட் இட் டவுன். சரியா, இப்போது வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அடுத்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கன்சிடர் அ ஒயர் கேரிங் அ ஸ்டெடி கரண்ட் ஐ பிளேஸ்ட் இன் அ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி perpendicular to its length. Consider the charges inside the wire. ஓகே, அதுக்கு உள்ளே இருக்க சார்ஜஸ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இன்சைட் த ஒயர் இட் இஸ் நோன் தட் த மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் டு நாட் ஒர்க். ஓகே, இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் தே டு நாட் ஒர்க். அப்போது இட் இம்ப்ளைஸ் வாட், மோஷன் ஆஃப் அ சார்ஜஸ் இன்சைட் த கண்டக்டர் இஸ் அன்அஃபெக்டட் பை மேக்னெட்டிக் ஃபீல்டா. ஓகே, கண்டக்டருக்கு உள்ளே இருக்க சார்ஜஸோடைய மோஷன் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டால் அஃபெக்ட் ஆகாதா, சின்ஸ் தே டு நாட் அப்சர்வ் எனர்ஜி, அது எந்த எனர்ஜியும் அப்சர்வ் பண்ணுறது இல்லை அப்படின்றதுனால. சம் சார்ஜஸ் இன்சைட் த ஒயர் மூவ் டு த சர்ஃபேஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் பி. மேக்னெட்டிக் ஃபீல்டிங் கொடுக்கறதுனால அதில் இருக்க சம் சார்ஜஸ் எல்லாம் சர்ஃபேஸுக்கு மூவ் ஆகும் அப்படின்றாங்க. இஃப் த ஒயர் மூவ்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பி, நோ ஒர்க் இஸ் டன் பை த ஃபோர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஒயர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட இன்ஃப்ளூயன்ஸால் மூவ் ஆச்சு அப்படின்னா இல்லை, இங்கே வந்து எந்த ஒர்க் டன்னும் இருக்காது அப்படின்றாங்க. இஃப் த ஒயர் மூவ்ஸ் அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் பி, நோ ஒர்க் இஸ் டன் பை த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆன் த அயான்ஸ் விச் இஸ் அசியூம் டு பி ஃபிக்ஸ்டு வித்தின் த ஒயர். அங்கே இருக்கிற அயான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆல்வேஸ் ஃபிக்ஸ்ட் வித்தின் த ஒயர். ஓகே, ஸோ அதனால் அதுதான் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, எஸ், சம் சார்ஜஸ் வந்து எப்பயுமே என்ன பண்ணும் அப்படின்னா தே மூவ். ஓகே, சம் சார்ஜஸ் இன்சைட் த ஒயர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தே மூவ் டு த சர்ஃபேஸ் ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ ஆப்ஷன் பி வந்து இங்கே கரெக்டு தான். ஆனால் இதில் என்ன ட்விஸ்ட்னா, இங்கே பி மட்டுமே கரெக்ட் இல்லை. இந்த சம் சார்ஜஸ் வந்து தே ஆர் எலக்ட்ரான். ஒரு இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, ஒரு சார்ஜ் மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ எலக்ட்ரானாக இருந்தால் அது என்ன பண்ணும், இந்த சார்ஜ் வந்து மூவ் ஆக போகுது. இதுவே இங்கே பாசிட்டிவ் அயான் இருக்குதுன்னு வச்சுப்போம், அதாவது ஒரு ப்ரோட்டான் எலக்ட்ரான் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். So if the wire moves under the influence of magnetic field, no work is done by the magnetic force on the ions which is assumed to be fixed within the wire. இப்போ அந்த அயான்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குமா, we are assuming to be fixed within the wire. அந்த ஒயரில் அது ஃபிக்ஸ்டாக இருக்குது, நமக்கு அந்த ஒயரே தான் மூவ் ஆகுது இல்லையா. which means அப்போ அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல இருக்கிற ஒர்க் டன்னை நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் நோ ஒர்க் டன். அந்த இடத்துல ஒர்க் டன்னே கிடையாது, ஜீரோன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ பி அண்ட் டி இது ரெண்டும் தான் வந்து இங்கே கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ ஐடென்டிக்கல் கரண்ட் கேரிங் கோஆக்சியல் லூப்ஸ் கேரி கரண்ட் ஐ இன் அன் ஆப்போசிட் சென்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கரண்ட் கேரிங் கோஆக்சியல் லூப் இருக்குது. ஸோ இப்படி ஒரு லூப் போட்டுக்கலாம். அண்ட் தென் தேர் இஸ் அ லூப்
இப்போ இவங்க ரெண்டு பேரும் கரண்ட் என்ன செய்கிறாங்கன்னா ஆப்போசிட் சென்ஸில் கேரி பண்ணுறாங்க. ஆனால் ரெண்டுத்துலேயுமே சேம் கரண்ட்டு தான் இருக்குது. மொதல் விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் கரண்ட் கேரி ஆகுதுனாலே தென் தே ஆர் கோயிங் டு பி ரிப்பல்சிவ். ஓகே, a simple ampere loop passes through both of them once. Okay, two identical current carrying coaxial loop, my bad, sorry, not straight conductors. லூப் வந்து எப்படி இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோஆக்சியல் லூப்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் சிம்பிள் ஆம்பியர் லூப் பாசஸ் த்ரூ போத் ஆஃப் தெம் ஒன்ஸ், காலிங் த லூப் ஆஸ் சி. ஓகே, அந்த லூப்பை வந்து இங்கே நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றோன்னா சின்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் பேசிக்லி அ சர்க்குலர் லூப், ஒரு சர்க்கிள் மாதிரி, ரைட்டா? அப்போ இங்கே என்னென்னலாம் நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ஃபார் அ க்ளோஸ்டு சர்ஃபேஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டூ இட்ஸ் லென்த் எலமெண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா μ0 இன்டூ ஐக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ ஓகே ஃபைன். அடுத்து த வேல்யூ ஆஃப் பி டாட் டிஎல்லுடைய வேல்யூ வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 μ0 இன்டூ ஐக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 கோஆக்சியல் லூப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எஸ் 2 μ0 ஐ வந்து இருக்கும். ஆனால் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் சி. அது வந்து சி உடைய வேல்யூ, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து சியை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்றாங்க. சரி, அடுத்து வந்து ஆப்ஷன் சிக்கு வந்தால் தேர் மே பி எ பாயிண்ட் ஆன் சி வேர் பி அண்ட் டிஐ ஆர் பர்பண்டிகுலர். ஓகே, இப்போ இந்த சின்ற பாயிண்டில் என்ன இருக்கும் அப்படின்னா பி அண்ட் டிஎல் வந்து எப்படி இருக்குமா, பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றாங்க. எஸ் கரெக்டாக, நான் உங்களுக்கு பிக்சராக வரைஞ்சி காமிக்கிறேன். அடுத்து பி வேனிஷஸ் எவ்ரிவேர் ஆன் சி. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வேனிஷஸ் எவ்ரிவேர் ஆன் சி, சி மேலே கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆகிடும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ நவ் இதில் எதெல்லாம் கரெக்டு எதெல்லாம் தப்பு அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வில் டேக் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். சரியா, இப்போ ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் வந்து என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல்லுடைய வேல்யூ ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா μ0 இன்டூ ஐக்கு ஈக்குவலாக இருக்கும். இதான் வந்து வி ஆல்ரெடி நோ, ரைட்? இப்போ இந்த கரண்ட் வந்து இஃப் இட் இஸ் சேஞ்சிங், அதுவும் இங்கே வந்து 2 கோஆக்சியல் லூப்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போது இங்கே வந்து பேசிக்காக கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அதனால் ஃபார்முலா நான் ஜென்ரல் ஃபார்முலா என்ன செய்ய போகிறேன், பி டாட் டிஎல் இஸ் ஈக்குவல் டு μ0. ஓகே, ஐம் கோயிங் டு ரைட் இட் லைக் திஸ், ஈக்குவல் கரண்ட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ ஐ மைனஸ் ஐ. அப்போ ஐ மைனஸ் ஐ என்ன வரும், கம்ப்ளீட்டாக ஆன்சர் 0 வந்துடும். ஓகே, ஸோ த ஃபஸ்ட் திங் இங்கே பிகாஸ் கரண்ட் இஸ் மூவிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, இந்த ஹோல் ஃபார்மில் ஆம்பியர் சர்க்யூட்டல் அப்படி இங்கே த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அலாங் த க்ளோஸ் சர்ஃபேஸ் வந்து என்னவாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக வந்து 0வாக இருக்கணும். ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கம்ப்ளீட்டாக 0வாக இருக்குன்னா இங்கே சொல்கிற விஷயம் பாருங்களேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேனிஷஸ் எவ்ரிவேர் ஆன் சி. என்ன சொல்கிறாங்க, சியில் எல்லா பாயிண்ட்லேயுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்ப்ளீட்டாக 0வாகிடும் அப்படின்றாங்க. ஓகே, விச் இஸ் ஆல்சோ ரைட். அப்போ இங்கே எந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் see that பி அண்ட் சி இது ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இட் இஸ் ரைட். ஓகே, ஸோ த வேல்யூ ஆஃப் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 μ0 இன்டூ ஐ. ஓகே, க்ளோஸ்ட் இன்டெக்ரல் ஆஃப் பி டாட் டிஎல் உடைய வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 μ0 இன்டூ ஐ, பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த சென்ஸ் ஆஃப் சி. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டி உடைய வேல்யூ, டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி வேனிஷஸ் எவ்ரிவேர் ஆன் சி, விச் இஸ் ஆல்சோ ரைட். அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஊப்ஸ் 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 தப்பு. ஓகே, let us first draw it as a diagram. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஐடென்டிக்கல் கரண்ட் கேரிங் கோஆக்சியல் லூப்ஸ் கேரி கரண்ட் ஐ இன் ஆப்போசிட் சென்ஸ். ஸோ வில் ட்ரா 2 கரண்ட் கேரியிங் கோஆக்சியல் லூப்ஸ். இது ரெண்டுத்துலேயும் வந்து கரண்ட் எப்படி கேரி ஆகுது அப்படின்னா லிட்ரலி ஆப்போசிட் டைரக்ஷனில் கேரி ஆகுது. A simple ampere and loop passes through both of them once. ஓகே, இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு சிம்பிள் ஆம்பியர் அண்ட் லூப் வந்து ஒன்ஸ் பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ அந்த லூப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா we call it as C. அப்போது இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு லூப் இருக்குது, அந்த லூப்பை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா C அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த சினாரியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா there may be point on C. ஓகே, இந்த Cயில் there will be a point where
B and I are perpendicular. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சரி இந்த கரண்ட்டும் சரி அட் சம் பர்டிகுலர் பாயிண்ட் இதில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்றாங்க. தென் C இஸ் த கரெக்ட் ஒன். ஓகே, B vanishes everywhere on Cன்றது தப்பு. எல்லா இடத்துலையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜீரோவாக இருக்காது. அட் சம் பிளேசஸ் தான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்கும். தேர் ஆர் ஸ்டில் சம் பிளேசஸ் ஆன் C வேர் தேர் வில் பி சம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ எவ்ரிவேர்ன்ற வார்த்தை வரதுனால இங்கே D கிடையாது. ஸோ B and C தான் வந்து இந்த சினாரியோவில் கரெக்டான ஆன்சர்ஸ். சரியா? நம்ம சேனல் ஆல் டைப் வந்து என்ன கேட்குறாருன்னா, இஸ் தேர் 12th வீடியோஸ் இன் திஸ் சேனல்? எஸ், தேர் இஸ் 12th வீடியோஸ் இன் திஸ் சேனல். ப்ளீஸ் டூ செக் அவுட். நிறைய வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். யூ கேன் செக் இட் அவுட். இப்போது நம்ம அடுத்த கொஸ்டின் வரும். சரியா? ஸோ ஹியர் வி கோ வித் another important question. ஸோ a cubical region of space வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, it is filled with some uniform electric and magnetic fields. ஓகே, ஒரு cubical region இருக்குது ஸ்பேஸில். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, it is filled with uniform electric and magnetic fields. An electron enters the cube across one of its faces with a velocity v and a positron enters via opposite face with a velocity minus v. So ரெண்டு ஈக்குவலண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் ஆப்போசிட் டைரக்ஷனில் வராங்க, ப்ளஸ் v and மைனஸ் v. ஓகே, அப்போது இந்த இன்ஸ்டண்ட்டில் என்னெல்லாம் ஆகும்? The electrical forces on both the particles cause identical acceleration. ஓகே, இப்போது ரெண்டு இடத்துலையுமே த எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸஸ் ஆன் போத் த பார்ட்டிகல்ஸ் காசஸ் ஐடென்டிக்கல் ஆக்சலரேஷன். ஆனால் கரெக்டு தான். ஏன்? ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தே கம் வித் ஈக்குவல் வெலாசிட்டிஸ் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன செஞ்செல்லாம் வில் ரைட் ஆன் த ஃபார்முலா. இப்போ இங்கே வந்து ஃபார்முலா வந்து என்ன? F is equal to, we can write it as BQV sin theta. BQV sin theta இதான் ஃபார்முலா இல்லையா? இப்போது ஒன்றுத்துக்கு வந்து லெட்ஸ் ஜஸ்ட் சே ஃபார் எலக்ட்ரானுக்கு வந்து ஃபோர்ஸ் ஆன் எலக்ட்ரானை நம்ம BQV sin thetaன்னு எழுதுனா, தென் ஃபோர்ஸ் ஆன் பொசிட்ரான் வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா மைனஸ் ஆஃப் BQV sin theta அப்படின்னு எழுத போகிறேன். சரியா? ஸோ இந்த cubical region of space is filled with some uniform electric and magnetic fields. அதுக்குள்ளே ஒரு uniform electric and magnetic fields இருக்குது. Electron enters the cube across one of its faces with a velocity v and a positron ரெண்டுமே ஆப்போசிட் ஆப்போட்டில் வரும்போது the electrical forces on both the particles cause identical acceleration. கரெக்டு. ஓகே, the force due to electric field இது ரெண்டுத்து மேலேயும் எப்படி இருக்கும் அப்படின்றாங்கன்னா ஐடென்டிக்கல் ஆக்சலரேஷனை தான் க்ரியேட் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா Q இன்ட்டு E, எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸால் வர்றத Q இன்ட்டு E அப்படின்னு எழுதும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமே ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? ஐடென்டிக்கலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்கும். அடுத்து த மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் ஆன் போத் த பார்ட்டிகல்ஸ் காஸ் ஈக்குவல் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுவும் கரெக்டு. யூ கேன் ஆல்ரெடி சி இங்கேயும் BQV sin theta, இங்கே மைனஸ் BQV sin theta. எஸ், ஸோ தே காஸ் ஐடென்டிக்கல் ஆக்சலரேஷன் பட் தேர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ். அவ்வளோதான் விஷயம். அடுத்து Cயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போத் பார்ட்டிகல்ஸ் கெயின் ஆர் லூஸ் எனர்ஜி அட் த சேம் ரேட். ரெண்டு பேருமே உள்ளே வராங்க அப்படின்னா ஒன்று அவங்க எனர்ஜியை கெயின் பண்ணணும், அப்படி இல்லைனா எனர்ஜியை லூஸ் பண்ணணும். ஆனால் சின்ஸ் தே ஹாவ் சேம் மாஸ், ஓகே, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜ் அண்ட் சேம் வெலாசிட்டி பட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன், தென் பேசிக்காக வந்து அப்போது again they should gain or lose energy at the same rate. So A, B, C இது மூணுமே வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கரெக்டாக இருக்குது. whereas the motion of the center of mass is determined by B alone அப்படின்றாங்க. இப்போ இந்த சார்ஜஸோடைய சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகிறது வந்து இந்த ஹோல் கியூபிக்கல் செட்டப்போடைய சென்டர் ஆஃப் மாஸ் மூவ் ஆகிறது வந்து ஜஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்குன்றாங்க. அது ஆப்வியஸாக தப்பு. அப்படி கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் போத் அப்பான் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஸ் வெல் அஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இது ரெண்டுத்தையுமே எப்படி இருக்கும்? டிபெண்ட் பண்ணியிருக்கும். சரியா? Now the final question for the day. A charged particle would continue to move in a constant velocity in a region where, okay, நம்ம கிட்ட வந்து என்ன இருக்குது? ஒரு charged particle இருக்குது. ஓகே, it should continue to move in a constant velocity. அதோட velocity வந்து எப்படி இருக்கணுமா? கான்ஸ்டண்ட்டாக இருக்கணுமா? அப்போ அதோட velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு 0, மேக்னெட்டிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணுமா? இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு 0. இல்லை எலக்ட்ரிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு 0. எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஈக்குவல் டு 0. எங்கெல்லாம் வந்து வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே,
இப்போ இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு அகெயின் வில் கம் அப் வித் த ஃபார்முலா. ஃபோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூவி sin theta. சரியா, என்ன செய்யலாம், வில் டேக் திஸ் ஃபார்முலா பிக்யூவி sin theta. இப்போது இங்கே வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்குது அப்படின்றதுனால வாட் ஐம் கோயிங் டு டூ, ஃபோர்ஸ் உடைய ஃபார்முலாவை ஐம் கோயிங் டு ரைட் இட் லைக் திஸ். கூட ஃபோர்ஸ் டியூ டு எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ளஸ் q இன்ட்டு v வெக்டார் கிராஸ் b வெக்டார் இப்படி எடுத்து எழுதிடும். சரியா, இப்போது திஸ் ஹோல் ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற டோட்டல் வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் அப்போ ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். சரியா, ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் ஃபோர்ஸும் ஜீரோவாக இருக்கும். ஸோ இந்த மொத்த ஃபோர்ஸும் என்னவாக இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. சரியா, இது வந்து எப்படி இருக்கணும், இட் ஷுட் பி ஈக்குவல் டு ஜீரோ. ரைட், அப்போ இங்கே என்னென்ன கேசஸ்லாம் வந்து நமக்கு ஜீரோ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட், அப்போது whenever electric field is equal to 0 but magnetic field is not equal to 0. சரியா, அப்போ இந்த சினாரியோவில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமா? எஸ், ஒர்க் அவுட் ஆகும். F is equal to Q into E எடுத்துப்போம், வேர் there is only electric field. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஜீரோவாக இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குனாலும் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருக்கும். சரி, அடுத்து வந்து வில் கம் டு பி சினாரியோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ கிடையாது, மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜீரோ கிடையாது. ஓகே, ரெண்டு சினாரியோலையுமே வந்து தே போத் ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இஃப் தே போத் ஆர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னாலும் இந்த கேஸ் ஒபே ஆகும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு நாட் ஈக்குவல்ஸ் ஜீரோ, ஆனால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த சினாரியோவில் என்ன ஆகும், திஸ் டசன்ட் ஒர்க். இந்த சினாரியோ என்ன ஆகாது, இட் won't ஒர்க். வேறஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே ஜீரோவாக இருந்தால், இந்த ஃபார்முலாவில் இது ரெண்டுமே ஜீரோவாக இருந்தால் அகெயின் உங்களுக்கு இந்த இடத்துல என்னவாக இருக்கலாம், velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்கலாம். velocity கேன் பி கான்ஸ்டன்ட். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் கோ வித் ஏ, பி அண்ட் டி. இது மூணுமே வந்து நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா இங்கே கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஜஸ்ட் அ செகண்ட். ஓகே, ஓகே. ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ்னால் யூ குட் ஆஸ்க் மீ. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து என்னது, ஏபிஎன்டி. இந்த மூணு கேசஸ்மே வந்து இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒபே ஆகும். சார்ஜ்டு பார்ட்டிகல் would continue to move with a constant velocity. அவ்வளோதான் விஷயம். அது வந்து என்ன செய்யணும், இட் ஷுட் கண்டினியூ டு மூவ் வித் அ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அதோட வெலாசிட்டி வந்து சேஞ்சே ஆகக்கூடாது. அப்போ எந்த சினாரியோலாம் சேஞ்சே ஆகக்கூடாதுன்றது தான் விஷயம் இல்லையா. ஸோ whenever magnetic field is not equal to 0, ஓகே, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒபே ஆகும். இல்லை மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்குது, ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜீரோவாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்போ அதால் என்ன செய்ய முடியும் அப்படின்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் மூவ் ஆக முடியும். ஸோ பேசிக்காக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஷுட் நாட் பி ஜீரோ. அப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஜீரோவாக இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இஃப் யூ guys have any more doubts in these sums, okay, please do ask it in the chat box also. ஸோ chat boxல யாராவது இருக்கீங்களா? யாருமே இல்லை. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம எவ்ரிடே என்ன பண்ணலாம், என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு சாப்டரை எடுத்து அழகாக சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். சரியா, ஸோ டுமாரோ வாட் வில் டூ இஸ் இந்த நெக்ஸ்ட் செஷன் வில் பி சால்விங் கொஸ்டின்ஸ் ஃப்ரம் மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். அதிலிருந்து என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுமே எடுத்து அழகாக சால்வ் பண்ணலாம். அண்ட் இஃப் யூ டூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் தீஸ் வீடியோஸ் ப்ளீஸ் டு புட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ வில் ரிப்ளை யூ த goodbye from Yanin. With this we'll be ending the session. Okay, va?